சந்திப்பதே சந்தோஷம். அதிகாலை எனக்காக வந்தாய் நீ, மெய்ஞானம் எனக்காக தந்தாய் நீ. எனக்கென்று ஒரு பொருளும் இல்லை, நான் உனக்காக மாற்றிவிட்டேனே. எனக்கென்று ஒரு பொருளும் இல்லை, நான் உனக்காக மாற்றிவிட்டேனே. எனக்காக நீ
செய்தாய். முள்ளாக இருந்தேன், என்னை மலரச் செய்தாய். நான் உதவாத பொருள் என்று உலகம் நினைக்க, உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். உயர்வான ஆத்மா நீதானே என்றாய். அழியாத செல்வம் அளவின்றி கொடுத்தாய். என் சுமைகள் எல்லாமே நீ வாங்கிக் கொண்டாய். பாபா உன் ஒளியாலே இருள் விலகி ஓடும். எப்போதும் உன்னையே என் மனதும் நாடும். கண்ணாலே காண்பவை அழிந்தேதான் போகும். மனதாலே காணும் உன் நினைவே வாழும். பொன்னான உலகம் எனக்காக தந்தாய், மாறாத உலகை. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा. तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो. राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो. इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा. तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे. दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे. ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. ओम शांति. ओम शांति. ओम
சாந்தி. இன்னைக்கு உலகத்தில் அநேக விதமான கல்விகள் இருக்குங்க. டாக்டர், வக்கீல், இன்ஜினியரிங், பல பட்டங்கள் வாங்குறாங்க. ஆனால் எந்த ஒரு கல்வியின் மூலமாகவும் ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய கல்விங்கிறது இந்த உலகத்தில் யாருமே சொல்லித்தரதில்லை. பட் பாபாவுடைய இந்த ஞான கல்வியே உலக பட்டங்களை பெறுவதற்காக அல்ல, ஆத்மாவை தூய்மையாக ஆக்கக்கூடிய ஒரு ஞான கல்வி தான் இந்த கல்வி. ஆகவே தான் பாபா சொல்கிற, இந்த கல்வி உங்களை உயர்ந்ததாக ஆக்குது, இந்த கல்வி உங்களுக்கு அநேக ஜென்மத்தினுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குது, இந்த கல்வி தான் உண்மையான வருமானம் அப்படின்னுலாம் பாபா நமக்கு சொல்கிறார். உலகத்தில் கல்வி என்றாலே நாலேஜ், பலவிதமான ஞானம் உலகத்தில் இருக்குது. அதே நேரத்தில் மாயாவி ஞானம் கூட நிறைய இருக்குது. இந்த மாயாவி ஞானம் உலகத்தின் அழிவை தான் நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு. புது உலக படைப்புக்கு பற்றிய கல்வி மாய்கிட்டே கிடையாது. பாபா தான் இந்த சிருஷ்டிக்கு சைத்தன்ய விதையாக இருக்கார். அவருக்கு தான் தெரியும் இந்த சிருஷ்டி எப்போ ஆரம்பமாகுது, எப்படி ஆரம்பமாகுது, முதல் இலை யாரு, அதுக்கப்புறம் எப்படி தண்டு கிளைகள் வருது, எல்லாமே கம்ப்ளீட் நாலேஜ் சைத்தன்ய விதையான பாபா கிட்ட இருக்கு. அவர் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் பிரம்மாவுடைய கமலவாயின் மூலமாக நமக்கு இப்போ இதெல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கார். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கல்வி உலகத்திலேயும் கிடையாது, மாயாகிட்டே கிடையாது. இந்த கல்வி நம்மளை யோகி வாழ்க்கையாக மாற்றுகின்றது. அதுவும் பாபா நமக்கு என்ன சொல்றாரு, குழந்தைகளே நிரந்தர யோகி. எப்படி ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா, அவர் தூக்கத்தில் தட்டி எழுப்பி நீங்கள் யாருன்னு கேட்டால் விட நான் ஒரு டாக்டர்னு சொல்லுவாங்க, நான் ஒரு வக்கீல்னு சொல்லுவாங்க. அவங்க பொசிஷன், அவங்க தொழில் யாருமே மறக்க மாட்டாங்க. வீட்டுக்கு போர்டுக்கு முன்னாடி கூட பெயர் போட்டுட்டு அட்வொகேட், மருத்துவர் அப்படின்னெல்லாம் அவங்களுடைய பொசிஷனை போட்டுக்குவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கௌரவம், நான் இன்னார், நான் இந்த தொழில் செய்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி நிரந்தர யோகின்னா பாபா நமக்கு என்னென்ன பொசிஷன் கொடுத்துருக்காரோ அந்த பொசிஷனில் சதா நம்ம நிலைத்திருப்பது தான் நிரந்தர யோகி. பாப் தாதா மதுபன் முரளி 26/12/2024. मीठे बच्चे, तुम अभी पढ़ाई पढ़ रहे हो. ये पढ़ाई ही पतित से पावन बनने की तुम्हें पढ़ना और पढ़ाना है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது இந்த படிப்பை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த படிப்பு பத்தீத்தமானவர்களை பாவனமாக ஆக்கக்கூடிய ஒரு படிப்பு. இந்த ஒரு கல்வியை நீங்களும் கற்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். கேள்வி, दुनिया में कौन सा ज्ञान होते हुए भी अज्ञान अंधेरा है? உலகத்தில் எந்த ஒரு ஞானம் இருந்தாலும் அஞ்ஞானம் என்ற இருள் பரவி உள்ளது. பதில், மாயா கா ज्ञान. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானம் எல்லாம் என்ன? மாயாவின் ஞானம். ஜிஸ்ஸே வினாஷ் ஹோதா ஹை, அதன் மூலம் அழிவுதான் ஏற்படுகின்றது. मौन तक जाता है ये ज्ञान बहुत है, लेकिन नई दुनिया और पुरानी दुनिया के ज्ञान किसी के पास नहीं. சந்திர மண்டலம் வரைக்கும் போயிட்டு வர்றாங்க, அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஞானம் நிறைய இருக்கு. ஆனால் பழைய உலகம், புதிய உலகம், இதை பற்றிய ஞானம் யார்கிட்டே கிடையாது. சப் அக்ஞான் கே அந்தேரே மே ஹே, எல்லாருமே அக்ஞானம் என்ற இருள் இருக்காங்க. சபி ज्ञान நேத்திர से अंधे है, அனைவரும் ஞானம் என்ற கண்ணற்ற குருடர்களாக இருக்கின்றார்கள். तुम्हें अभी ज्ञान का तीसरा नेत्र मिलता है. இப்போ உங்களுக்கு ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. तुम नॉलेजफुल बच्चे जानते हो उनकी ब्रेन में विनाश की क्या हालत है.
ஞானம் நிறைந்த குழந்தைகள் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. அவங்களுடைய மூளையில் என்ன இருக்கு? அழிவுக்குண்டான கல்வி ஞானம்தான் இருக்கு இல்லையா? அவங்க புதுசு புதுசா அட்டமிக் பாம்ப்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த கல்வி அழிவை தான் கொண்டு போகுது. துமாரா புத்தி மே ஸ்தாப்னா கா கியாலத் ஹை. பாபா கொடுத்த ஞானம் நம்ம புத்தியில் இருக்கிறதுனால நாம எப்படி இந்த உலகத்தை தூய்மையான உலகமா புது உலகமாக மாற்றுவது என்பதை பற்றிய சிந்தனைகள் தான் நம்மகிட்ட இருக்கு. அவங்ககிட்ட இருக்கக்கூடியது விநாசத்துக்கு உண்டான ஞானம், நம்மகிட்ட இருப்பது ஸ்தாபனைக்கு உண்டான ஞானம். ஓம் சாந்தி. பாப் இஸ் ஷரீர் துவாரா சம்ஜாத்தா ஹை. பாபா இந்த ஷரீரத்தின் மூலமாக புரிய வைக்கின்றார். இன்கோ ஜீவ் கஹா ஜாத்தா ஹை. இதனை ஜீவன் என்று சொல்லப்படுகின்றது. इनमें आत्मा है और मैं भी इसमें आकर बैठता. பிரம்மாவுடைய சரீரத்தில் அவருடைய ஆத்மாவும் இருக்கு. ஆனால் நானும் அந்த உடல்ல அவருடைய ஆத்மா பக்கத்தில் உட்கார்றேன். एक तो पहले पक्का होना चाहिए. முதல்ல இந்த ஆத்மாங்கிற விஷயத்தில் நாம உறுதியான நம்பிக்கை வேணும். இன்கோ தாதா கஹா ஜாத்தா ஹை. ஆன்ம ரீதியில் பிரம்ம பாபா நமக்கு எல்லாருக்கும் யாரு? தாதா. தாதானா மூத்த சகோதரன். एक निश्चय बच्चों को बहुत पक्का होना चाहिए. இந்த விஷயங்கள்ல நம்பிக்கை குழந்தைகளுக்கு முழுமையாக உறுதியான நம்பிக்கை வேணும். இது பிரம்ம பாபாவுடைய புருவ நெற்றியில் அவருடைய ஆத்மாவும் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஸ்ரீ பாபா உட்கார்றாரு. तो ब्रह्म बाबाவுக்கும் நமக்கு என்ன உறவு? சகோதரன். इस निश्चय में रमन करना है. இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும்னா இந்த ஞானத்தை எல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். बरोबर बाबा ने जिसमें पधरामणी किया वह बाग खुद कहते मैं इनको बहुत जन्मों के अंत जन्म में आता हूँ. ஸோ பாபா இவருடைய உடல்ல வந்திருக்காரு. அவரே இப்போ என்ன சொல்றாரு? நான் இவருடைய அநேக பிறவிகள் எடுத்து கடைசி பிறவியில் இருக்கும்போது தான் நான் இவருடைய உடலில் வருகிறேன். சத்தியமே மனுஷரத்தை பரந்து தெய்வீ குண்வாலை. சத்தியத்திலே மனிதர்கள் தான் இருப்பாங்க, ஆனால் அங்கிருந்தவர்கள் தெய்வீக குணம் நிறைந்தவர்கள். அப் கலிமே சபி அசுர குண்வாலேகை. இப்போ கலியுகத்தில் அனைவரும் அசுர குணங்கள் உள்ளவங்க தான் இருக்காங்க. ஹை சாரி மனுஷ சிருஷ்டிகை. உலகம் முழுவதும் மனித உலகம்தான். பரத்து ஏகை ஈஸ்வரிய புத்தி வகை அசுர புத்தி. ஆனால் இது ஈஸ்வரிய புத்தி, அது அசுர புத்தி. யஹாகே கியான் வஹாகே பக்தி. இங்கிருப்பது ஞானம், அங்கிருப்பது பக்தி. ज्ञान और भक्ति अलग अलग है. ज्ञानम वेर, भक्ति वेर. भक्ति की पुस्तक कितने ढेर की ढेर है. பக்தியிலையும் அநேக விதமான புத்தகங்கள் இருக்கு. ज्ञान का पुस्तक एक ही है. ஞானத்துக்குண்டான புத்தகம் ஒன்னே ஒண்ணுதான். ये ज्ञान सागर की पुस्तक एक ही होनी चाहिए. ஞான கடலாக இருக்கக்கூடிய இவருடைய ஞானம்ங்கிற புத்தகம் ஒன்றே ஒன்றுதான். முரளிதான் ஞான புத்தகம். जो भी धर्म स्थापन करते उनका पुस्तक भी एक ही होता है. எந்த ஒரு தர்ம பிதாக்கள் மத ஸ்தாபனை பண்ண வர்றாங்க, அவங்க கூட ஒன்னே ஒண்ணுதான். குரான் சொல்றாங்க, பைபிள்னு சொல்றாங்க, ஒரு புக்கு தான் வச்சிருக்காங்க. जिसको रिलीजियस बुक कहा जाता है. அதை மத நூல் அப்படின்னு சொல்வாங்க. பல ரிலிஜியஸ் புக்கை கீதா. முதன்மையான மத நூல் எதுனா கீதை தான். பல ஆதி சனாத்தன் தேவி தேவ தரம் ஹை நாக்கி ஹிந்து தரம். முதல் இருந்தது ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம், இந்து தர்மம் அல்ல. மனுஷ சமஸ்தை கீதா சே ஹிந்து தர்மம் ஸ்தாபன் ஹுவா. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? கீதையின் மூலமாக
இந்து தர்மம் ஸ்தாபனையானதுன்னு நினைக்கிறான். கீதா கா கியான் ஸ்ரீ கிருஷ்ணனே தியா. கீதையின் ஞானத்தை ஸ்ரீ கிருஷ்ணன் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. கப் தியா, எப்போ கொடுத்தாரு? பரம்பரா சே. कोई शास्त्र में शिव भगवान वाच तो है ही नहीं. எந்த ஒரு சாஸ்திரங்களையும் சிவ பகவானுடைய மகா வாக்கியம்னு எழுதப்படல. तुम अभी समझते हो इस गीता ज्ञान द्वारा ही मनुष्य देवता बने. இப்போ நீங்க புரிஞ்சிட்டீங்க, இந்த கீதையின் மூலம், இந்த கீதை, இந்த ஞான கீதையின் மூலமாக மனிதர்கள் தேவதையாக ஆகின்றார்கள். ஜோ பாப் அபி அமி தே ரஹா ஹே. அதைத்தான் இப்பொழுது பாபா நமக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். इनको ही इसको ही भारत का प्राचीन राज्यों कहा जाता. இதனைத்தான் பாரத தேசத்தின் பழமையான ராஜயோகம் என்று கூறப்படுகின்றது. जिस गीता में काम महा शत्रु लिखा है, அந்த கீதையில்தான் காமம் மகா எதிரி என்று கூறப்பட்டிருக்கின்றது. இச்சத்ரு நெகி துமே ஹார் கிலாயா. இந்த எதிரிதான் உங்களை தோற்க வைத்தான். बाप इस पर ही जीत पहनाकर जगजीत विश्व का मालिक बनाता है. பாபா இதன் மீது உங்களை வெற்றியடைய வைத்து ஜெகஜீத், உலகத்தை வென்றவர்களாக, உலகத்துக்கே தலைவர்களாக ஆக்குகின்றது. बेहद का बाप बैठ इन द्वारा तुमको पढ़ाता है. எல்லையற்ற தந்தை அமர்ந்து உங்களுக்கு இவர் மூலமாக கல்வி கற்பிக்கின்றார். வக்பி சபி ஆத்மாவுக்கா பாப் ஹை. அவரும் அனைத்து ஆத்மாவிற்கும் தந்தையானவர். ஏ ஃபிர்ஹை சபி மனுஷ ஆத்மாவுக்கா பேஹத் கா பாப். ஆனால் இவர் யாரு? சிவபாபா அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் தந்தை. பிரம்ம பாபா அனைத்து மனிதர்களுக்கும் தந்தை, மனிதகுல தந்தையாக இருக்கின்றார். நாம் கி பிரஜாபிதா பிரம்மா ஹே. அவருடைய பேரே பிரஜாபிதா பிரம்மா, பிரஜைகளுக்கு தந்தை பிரம்மா. तुम किससे भी पूछ सकते हो ब्रह्मा का बाप नाम क्या है, तो मूंछ पड़ेंगे. நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, பிரம்மாவின் தந்தை யார், பிரம்மாவுக்கு அப்பா யாருன்னு கேட்டால் அவங்களே குழப்பாயிடுவாங்க. ஏன்னா இந்த இதுலேயே பிரம்மாவுக்கு அப்பா யாருன்னு எழுதப்படலை. ब्रह्मा विष्णु शंकर तीनों का बाप कोई होगा ना. பிரம்மா விஷ்ணு சங்கர் இந்த மூவருக்கு தந்தை ஒருவர் இருப்பார் இல்லையா. ब्रह्मा विष्णु शंकर सूक्ष्मवतन में देवता हैं, उनके ऊपर शिव है. ब्रह्मा विष्णु शंकर சூக்ஷ்மவத்தன தேவதைகள், அவர்களுக்கும் மேலானவர் சிவன். बच्चे जानते शिव बाबा की जो बच्चे आत्मा है उन्होंने शरीर धारण किया है. குழந்தைகள் நாம் இப்போ தெரிஞ்சிட்டோம். शिव बाबा वक्तो सदैव निराकार परमपिता परमात्मा है. நாம குழந்தைகள், ஆத்மாக்கள் இங்கே வந்திருக்கோம், சரீரத்தை தாரணை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து தான் நமக்கு சரீரம் கிடைச்சிருக்கு. ஆனால் பாபா எப்போவுமே எப்படி இருக்காரு? நிராகார். ஆத்மா ஹி ஷரீர் துவரா कहते ही பரமாத்மா பரம்பிதா. ஆத்மா தான் இந்த சரீரத்தின் மூலமா பரமபிதா பரமாத்மான்னு சொல்லுது. கித்னா சஹஜ் பாத் ஹே. இது எல்லாமே எவ்வளோ எளிமையான விஷயங்கள். இன்கோ காஜாத்தே அல்லாஹ் ஃபார் பேக்கி படாயி. இதைத்தான் அப்பா மற்றும் ஆஸ்தியின் படிப்பு. कौन पढ़ाता है? நமக்கு யார் படிப்பு சொல்லித் தர்றாங்க? கீதா கா ज्ञान किसने सुनाया? கீதையின் ஞானத்தை நமக்கு யார் உபதேசம் பண்ணாங்க? ஸ்ரீ கிருஷ்ண को तो भगवान कह नहीं जाता है. ஸ்ரீ கிருஷ்ணனை பகவான் என்று ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. வக்தோ தேகதாரிகை தாஜ்தாரி. அவர் தேகம் உடையவர், அவர் கிரீடம் அணிந்தவர். शिव तो निराकार है. சிவன் நிராகாரமா இருக்காரு. உன் பர் कोई ताज आदि है नहीं. அவர் மேல கிரீடம் என்பது எதுவுமே இல்லை. वही ज्ञान का सागर है. அவர்தான் ஞான கடலானவர். बाप ही बीज रूप चैतन्य है. பாபா
விதை ரூபமானவர் சைத்தன்யமானவர். தும்பி சைத்தன்யஹோ, நீங்களும் சைத்தன்யமா இருக்கீங்க. சவி ஜாட்கா ஆதி மத்திய அந்துக்கோ சாந்தி, முழு மரத்தின் ஆரம்பம் இடை இறுதி தெரிஞ்சிருக்கீங்க. பல் தும் மாலி நஹி ஹோ பரந்து சமசக் தோ பீஜ் கைசே டால்தா ஹே, நீங்க தோட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, நீங்க தோட்டத்தின் எஜமானர்கள், தோட்டக்காரர்கள். தோட்டத்துக்கு எஜமானன் ஷிவ் பாபா. ஆக இப்போ அந்த சைத்தன்யமான விதையான பாபா எப்படி இந்த மரத்தின் அடிமரம் இடை கடை இதெல்லாம் எப்படி வளர்கின்றதுன்னு நமக்கு தெளிவா புரிய வைக்கிறார். வக் ஜடஹே எக் சைத்தன்ய, அது ஜடமானது, இது சைத்தன்யமானது. ஆத்மாக்கோ சைத்தன்ய கஹா, ஆத்மாவையும் சைத்தன்யம் என்று சொல்லப்படுகிறது. துமாரா ஆத்மா மே கியான் ஹேனா, உங்க ஆத்மாக்குள்ளேயும் ஞானம் இருக்கின்றதல்லவா. அவர் கிசி ஆத்மா மே கியான் ஹோ நஹி சக்தா, வேற எந்த ஒரு ஆத்மாக்களுக்குள்ளேயும் இந்த ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. तो बाप चैतन्य मनुष्य सृष्टि का बीज रूप, ஆக பாபா சைத்தன்யமானவர், மனித சிருஷ்டிக்கு விதையானவர். एक चैतन्य क्रिएशन है, இது சைத்தன்யமான படைப்புன்னு சொல்றாரு. और सभी जड़ बीज है, உலகத்தில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே ஜடமானது. ऐसे नहीं जड़ बीज को कोई ज्ञान नहीं, அந்த ஜடமான விதையில ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்படிப்பட்ட விதையோ அந்த விதைக்கேற்ற காய் கனி அது கொடுக்குது, அது வளருது. பட் அது மாதிரி சைத்தன்யம் மீன்ஸ் நம்மளை மாதிரி பார்க்கவோ பேசவோ தன்மை அதில் எல்லாம் கிடையாது. एक तो चैतन्य बीज रूप, उनमें सारी सृष्टि की नॉलेज, जाड़ की उत्पत्ति, पालना, विनाश का ज्ञान में है. பாபா சைத்தன்யமான விதைன்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த மரத்தினுடைய எப்படி உற்பத்தி ஆகுது, அதை எப்படி பரிபாலனை செய்கிறோம், எப்படி அது விநாசமாகும், இதை பற்றி முழுமையா ஞானம் இந்த விதைக்குள்ள இருக்கு. फिर नया जाड़ कैसे खड़े हो जाता, பழைய மரம் அழியும் போது மீண்டும் எப்படி புதிய மரம் உருவாகுது, இதெல்லாம் குப்தம். तुमको ज्ञान भी गुप्त मिलता है, உங்களுக்கு ஞானம் கூட குப்தமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. பாபி குப்தாய, பாபா கூட ரொம்ப குப்தமாக தான் வந்திருக்கார். सत्य का पाला पत्ता तो कृष्ण को ही कहेंगे, लक्ष्मी नारायण को नहीं कहेंगे. சத்தியத்தினுடைய முதல் இலை, இந்த கல்பக விருட்சத்தினுடைய விதை பாபா. ஆனால் அதில் வரக்கூடிய முதல் இலை ஸ்ரீ கிருஷ்ணனை தவிர லக்ஷ்மி நாராயணன் என்று சொல்ல முடியாது. நயா பத்தா சோட்டா ஹோத்தா, எப்போ ஒரு மரத்தில் புதுசாக இழ வருதோ அது சின்னதாக, பீச்சே படா ஹோத்தா ஹே, அப்புறம் மரம் வளர வளர இலையும் பெருசாகுது. இஸ் பீஜுக்கு கித்னி மகிமா ஹே, இந்த விதைக்கு எவ்வளோ மகிமை பாடப்படுகின்றது. एक तो चैतन्य है ना, इवर चैतन्यम तान अल्लवा, बल दूसरे भी निकलते धीरे धीरे उनकी महिमा कम होती जाती है. அடுத்து பின்னாடி மற்றவங்க வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மகிமை, முதல்ல வந்தவருடைய மகிமை குறைஞ்சிருக்கு. அபி தும் தேவதா பந்தே ஹோ, இப்போ நம்ம தேவதைகளாக மாறுகின்றோம். तो मूल बात है हमको देवी गुण धारण करना है. முக்கியமான விஷயமே என்ன, நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இன் ஜெய்சா பன்னா, இவர்களைப் போல் நாம் ஆக வேண்டும். சித்திரபீகனா, யார் மாதிரி ஆகணுங்கிற சித்திரம் பாபா எல்லா சென்டர்லையும் வச்சிருக்காரு. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் போல் ஆகணும். एक चित्र ना होते तो बुद्धि में ज्ञान कैसे आता है. சித்திரங்கள் இல்லைன்னா புத்தியில் ஞானம் கூட புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம். एक चित्र बहुत काम में आता है, இந்த சித்திரங்கள் ரொம்ப சேவைக்கு பயன்படுகின்றது. भक्ति मार्ग में इन चित्रों की पूजा होती है, ज्ञान मार्ग में तुमको इनको से ज्ञान मिलता है. इन जैसा बनना है.
பக்தி மார்க்கத்தில் இந்த சித்திரங்களை வைத்து பூஜை செய்கிறாங்க. ஆனால் ஞான மார்க்கத்தில் நமக்கு இந்த சித்திரங்களை பார்த்து ஞானம் கிடைக்குது. நாமளும் எப்படி இவர்களை போல் ஆகுவது? பக்தி மார்க் में ऐसे नहीं समझे हमको ऐसे बनना है. பக்தி மார்க்கத்தில் யாருமே இந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. பூஜை செய்வோன்னு நினைப்பாங்களே தவிர, கும்பிடணும், அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர, நாம் எப்படி இவங்களை போல் ஆகிறதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. பக்தி மார்க் में मंदिर आदि कितना बनवाते हैं. பக்தி மார்க்கத்தில் எத்தனை ஆலயங்கள் கட்டுறாங்க. सबसे जास्ती मंदिर किसको होगा. அனைவரை விட அதிகமான ஆலயங்கள் யாருக்கு இருக்கும்? जरूर शिव बाबा का ही होगा. கட்டாயம் சிவ தந்தையின் கோவில் தான் அதிகமாக இருக்கும். फिर उनके बाद क्रिएशन की होगा. ஃபஸ்ட்டு ஒரு சிவனுடைய பூஜை நடைபெறும். அதுக்கப்புறம் அவருடைய முதல் கிரியேஷன் யாரோ அவங்களுடைய பூஜை நடைபெறும். பகலா கிரியேஷன் ஏக் லக்ஷ்மி நாராயண் ஹே. முதல் படைப்பு யாரு? இந்த லக்ஷ்மி நாராயண். तो शिव की बात इनको पूजा जास्ती होती है. சிவனுக்கு அப்புறம் இவங்களுக்கு தான் பூஜை அதிகமாக நடைபெறுது. மாதா ஜோ ज्ञान देती है उनका पूजा नहीं. தாய்மார்களுக்கு யார் இந்த ஞானம் கொடுக்கின்றார்களோ அந்த தாய்மார்களுக்கு அந்த ரூபத்தில் பூஜை நடைபெறதில்ல. பக்தோ படுத்தி ஹே துமாரா பூஜா அபி நஹி ஹோகா. அவர்களும் படித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பாபா என்ன சொல்றாரு? இப்பொழுது உங்களுக்கு பூஜை நடைபெறாது. क्योंकि तुम अभी पढ़ रहे हो. ஏன்னா நீங்க இப்போ படித்து கொண்டிருக்கின்றீர்கள். जब तुम पढ़कर अनपढ़ बनेंगे फिर पूजा होगा. நீங்க படித்து முடித்த பிறகு நீங்க ஒண்ணுமே படிக்காதவர்களாக எப்போ ஆகிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு பூஜை நடைபெறும். அபி தும் தேவி தேவதா பந்தே ஹோ. இப்போ நீங்க தேவி தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். சத்தியமே பாப் தோடைகி படானே ஜாய். சத்தியத்தில் பாபா பாடம் சொல்லித்தர வருவாரா என்ன? வஹா இசை படாய் தோடைகி ஹோகா. அங்கு இந்த மாதிரி எல்லாம் படிப்பு இருக்குமா என்ன? இப்படாய் பத்தித்தோக்கு பாவன் பனானி கி. இந்த கல்வி பத்தித்தமானவர்களை பாவனமாக ஆக்கக்கூடிய கல்வி. तुम जानते हो हमको ऐसा बनाता है उनकी पूजा होगा फिर हमारा पूजा. நீங்க இப்ப தெரிஞ்சிட்டீங்க, நாம் இவர்களை போல் ஆகின்றோம். ஆனால் முதல்ல லக்ஷ்மி பாபாவுடைய பூஜை, அப்புறம் லக்ஷ்மி நாராயண் பூஜை, இப்படி வரிசை பிரகாரமா பின்னாடி பூஜைகள் ஆரம்பம். फिर गिरते गिरते 5 तत्वों की भी पूजा करने लगी पड़ती. அப்போ ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் கலையில் வருது. இப்போ கம்ப்ளீட்டாக கீழே இறங்கிறதோ அப்போ 5 தத்துவங்களை கூட பூஜை பண்ணிடுறாங்க. 5 தத்துவம் கி பூஜா மனா பதி ஷரீர் கி பி பூஜா. 5 தத்துவங்களின் பூஜை என்றால் பாபா சொல்றாரு 5 தத்துவத்திலான இந்த சரீரத்துக்கு பூஜை பண்ணுறாங்க. ये बुद्धि में ज्ञान ही लक्ष्मी नारायण को सारे सृष्टि पर राजी था. இப்போ நமக்கு புத்தியில் இந்த நினைவு வருது, லக்ஷ்மி நாராயணன் முழு உலகத்திலும் ராஜ்யம் செய்தார்கள். இந்த தேவி தேவதாவுன்னே ராஜ்ய கேசே அவர் கப்பாயா. இந்த தேவி தேவதைகள் ராஜ்யத்தை எப்படி பெற்றார்கள், எப்பொழுது பெற்றார்கள்? கிஸ்கோ பத்தானே. இதை பற்றியெல்லாம் யாருக்குமே தெரியாது. லாக்கோ வருஷக்கு உடனே லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லிடுறாங்க. லாக்கோ வருஷக்கு பாத்து கிஸ்கி புத்திமே பைட் ந சகே. இந்த உலக நாடகம் லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு இருந்ததுன்னா அவ்வளோ ஞானம் யாருடைய புத்தியில் புரிஞ்சுக்க முடியும்? इसलिए कह देते परंपरा से चला आता है. ஆகவே தான் இதை சொல்லிடுறாங்க, இதெல்லாம் பரம்பரையாக இருக்குன்னு. अभी तुम जानते हो देवी देवता धर्म वाले और धर्म में कन्वर्ट हो गया. இப்போ நமக்கு இதுவும் பாபா புரிய வைக்கிறாரு. சத்தியுகம் திரேதாயுகத்தில் தேவதைகளாக இருந்தவங்க துவாபர யுகத்தில் மற்ற பல தர்மங்களில் மாறிட்டாங்க. ஜோ பாரத் மே வக் அப்னே கோ ஹிந்து கஹ் தேதே ஹே. அந்த நேரம் பாரதத்தில் இருந்த அந்த தேவி தேவதா ஆத்மாக்களும் தன்னை ஹிந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க.
क्योंकि पतित होने के कारण देवी देवता कहना शोभता नहीं. எப்போ அவங்க பத்தீத்தமாக ஆயிடுறாங்களோ அப்போ தன்னை தேவி தேவதைன்னு சொல்றதுக்கே அவங்களுக்கு கூச்சமாயிருது. தன்னை தேவதான்னு சொல்ல முடியாத தகுதி இல்லாத அளவுக்கு மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனிதன் சொல்றாங்க. परंतु मनुष्य में ज्ञान कहाँ है? இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷங்கிட்ட எங்கே இந்த ஞானம் இருக்கு? देवी देवता से भी ऊंच टाइटल अपने पर रखवाते ही. தேவி தேவதைகளை விட பல உயர்வான டைட்டில் தன் மேல இன்னைக்கு வச்சுக்கிறான். पावन देवी देवताओं को पूजा करते माथा झुकते हैं. தூய்மையாக இருந்த தேவி தேவதைகளை பூஜை செய்கிறாங்க. அவங்க காலை வணங்கி நமஸ்கரிக்கிறாங்க. परंतु अपने को समस्त पतितोடு ही समस्त. ஆனால் தன்னை தானே ஒரு பொழுதுமே நம்ம பத்தீத்தமாக இருக்கின்றோம், நாம பத்தீத்தமாக ஆயிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. பாரத் में खास कन्याओं को कितना नमन करते हैं. அதுவும் பாரத தேசத்துல கன்னி பெண்களுக்கு எவ்வளோ மகிமை பூஜை இருக்கு. குமாரோं की इतना नहीं कर. குமாரர்களுக்கு அவ்வளோ மகிமை கிடையாது. மேல் से ஜாஸ்தி ஃபீமேல் का नमन करते हैं. ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகமாக வணங்குகின்றார்கள். क्योंकि इस समय ज्ञान अमृत पहले इन माताओं का मिलता है. ஏன்னா இந்த நேரம் பாபா முதல்ல ஞானம் தாய்மார்களுக்கு கொடுக்குறாங்க. बाप इनमें प्रवेश करते हैं. பாபா இவருடைய உடல்ல பிரவேசமாயிருக்காரு. एक भी समझते एक ब्रह्म बाबा ज्ञान की बड़ी नदी है. இதோ புரிய வைக்கின்றார். பிரம்ம பாபா பெரிய ஞான நதி. ज्ञान नदी में फिर पुरुष भी है. இந்த ஞான நதிகளில் ஆண்களும் இருக்காங்க. பிரம்மபுத்திரா நதி சப்சே படி. எல்லா நதியை விட மிகப்பெரிய நதி இது பிரம்மபுத்திரா நதி. जो कलकत्ता तरफ सागर में जाकर मिलती है. இது கல்கத்தா பக்கம் கடல்ல போய் சேருகின்றது. மேலா भी वहाँ அங்கதான் திருவிழாக்கள்லாம் நடத்துறாங்க. परंतु उनको पता नहीं एक आत्मा परमात्मा का मेला है. கடலும் நதியும் சந்திக்கின்ற இடத்துல விழா கொண்டாடுறாங்க. ஆனா அதனுடைய தாத்பீக ரகசியம் என்ன? ஆத்மா பரமாத்மா சங்கமயுகத்தில் சந்திக்கின்ற இதனை தான் திருவிழான்னு சொல்லலாம். वह पानी की नदी है जिसका नाम ब्रह्मपुत्रा. அவங்க தண்ணீர் நதியாக ஓடக்கூடியதை பிரம்மபுத்திரா நதின்னு சொல்லிடுறாங்க. तो ब्रह्मा को ईश्वर कह देते इसलिए ब्रह्मपुत्रा को पावन समझते हैं. ஸோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த பிரம்மபுத்திரா நதி ஈஸ்வரன் பகவான் நினைக்கிறாங்க. அது நம்மை தூய்மையாக ஆக்கும். பத்தீத்த பாவன் வாஸ்தமே கங்கா கோ நஹி காது. பத்தீத்த பாவன் என்று உண்மையிலே கங்கையை கூற முடியாது. वक्त ब्रह्म को ईश्वर कह देते इसलिए ब्रह्मपुत्रा को पावन समझते. அவங்க பிரம்மம் பரந்தாமம் என்ற வீட்டை பிரம்மம் ஈஸ்வரன்னு சொல்லிடுறாங்க. ஆகவே இந்த பிரம்மபுத்திரா நதியை பாவனமானதுன்னு நினைச்சுக்கிறாங்க. பத்தித் பாவன் வாஸ்தமே கங்கா கோஹி நஹி கஹா ஜாத். உண்மையிலே பத்தீத்த பாவன் என்று கங்கை கூட நம்ம சொல்ல முடியாது. यहाँ साकार ब्रह्मा का नदी मेला है. இங்க சாக்கார பிரம்ம பாபா மேலும் நதியாக இருக்கக்கூடிய சந்திப்பு நடைபெறும். இங்க நதியாரு ब्रह्म बाबा, खड़ल शिव बाबा. वक्त तो ब्रह्म को ईश्वर कह देती इसलिए ब्रह्मपुत्रा को पावन समझते. पतित पावन वास्तव में गंगा को नहीं कहा. पतित पावन என்று கங்கையை கூற முடியாது. यहाँ सागर और ब्रह्मा का नदी का मेला. ஆனால் இங்க கடலும் நதியும் சந்திக்கின்ற ஒரு திருவிழா. बाप कहते ना एक फीमेल तो नहीं. பாபா புரிய வைக்கின்றார், இவர்கள் பெண் அல்ல. जिस द्वारा अडॉप्शन होता है ये गुप्त गुह्य समझने की बात है, फिर भी प्रलभ हो नहीं जा. ஆனால் பாபா என்ன சொல்றாரு? இதெல்லாம் ரொம்ப குப்தமானது. சாகர் கடலும் பிரம்மா நதியும் சந்திக்கின்றது. இது ஒரு குப்தமான
சந்திப்புங்கிறாரு. இது நம்மை பாவனமாக ஆக்கக்கூடிய ஒரு திருவிழாங்கிறாரு. பத்தீத்த பாவன் என்று நாம் ஒரு பொழுதும் கங்கையை கூற முடியாது. யஹா சாகர் பிரம்மா நதி மேல், இங்கு கடல் மற்றும் பிரம்மா என்ற நதியும் ஆணாக உள்ளார். பாக்கத் ஏக் ஃபீமேல் तो नहीं, இவர் பெண் அல்ல. जिस द्वारा अडॉप्शन होता है एक बहुत गुह्य समझने की बात. இப்போ இவர் ஆணாக இருக்கின்றார், பட் பாபா யார் மூலமாக தத்தெடுக்கின்றார், இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். बाद में मनुष्य इस आधार पर शास्त्र आदि बनाता है. பாபா இப்போ சொல்லக்கூடிய ஞானம் பிரளயமான பிறகு அங்கங்க எங்கேயோ புதை பொருளாக இருக்கும். பின்னாடி துவாபரத்தில் அது அவங்களுக்கு கண்ணுக்கு கிடைக்கும். அதை எடுத்து அதனுடைய ஆதாரத்தில் சாஸ்திரங்கள் எழுதுகிறாங்க. கதை எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு கருத்து ஃபஸ்ட்டு வேணும் இல்லையா? ये बहुत गुह्य समझने की बात है ना. फिर बाद में मनुष्य इस आधार पर शास्त्र आदि पहले हाथ के लिखा हुए शास्त्र थे, बाद में बड़ी बड़ी मोटे किताब छपवाई. அவங்க என்ன சொல்கிறாங்க, கைகளில் எல்லாமே எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சான்ஸ்கிரிட் மே ஸ்லோ ஆதி தேனகி, சமஸ்கிருதத்தில் ஆரம்பத்தில் ஸ்லோகங்கள் கிடையாது. एक तो बिल्कुल सहज बात. பாபா சொல்கிறார் இதெல்லாம் கம்ப்ளீட் ஈஸியான விஷயம். मैं इन द्वारा राज्यों सिखलाता हूँ, फिर एक दुनिया ही कलास. நான் இவர் மூலமாக ராஜயோகத்தை கற்றுத்தருகிறேன், அதுக்கப்புறம் உலகமே முடிவடைஞ்சிடும். சாஸ்திர ஆதி குச் பி நஹி ரஹிங்கே, அதுக்கப்புறம் சாஸ்திரங்கள் என்பது எதுவுமே இருக்காது. फिर பக்தி மார்க் சாஸ்திர ஆதி பன், அதுக்கப்புறம் மீண்டும் பக்தி மார்க்கம் வரும்போது இந்த சாஸ்திரங்கள் எழுதப்படுது. மனுஷ समझते एक शास्त्र आदि परंपरा से चली आई. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே பரம்பரையாக வருகின்றது. இஸ்கோ காஜத்தை அக்ஞான் அந்தேரா, இதனைத்தான் அக்ஞானம் என்ற இருள்னு சொல்றாங்க. அவி பச்சுங்கோ பாப் படாத்தா ஹே, இப்போ குழந்தைகளுக்கு பாபா படிப்பு சொல்லி தருகிறார். ஜிஸ்ஸே தும் சோஜ்ரோமி ஆயே, இதன் மூலம் நீங்க வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. இதன் மூலம் பாபாவுடைய கல்வி, ஞான கல்வியினால. சத்தியமே பவித்திர பிரவருத்தி மாறக, சத்தியத்தில் பவித்திரமான குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்தான். கலிமே சபி அப்பவித்திர பிரவருத்தி மாறகவாலே ஹே, கலியுகத்தில் எல்லாருமே அப்பவித்திரமான குடும்ப மார்க்கத்தில் இருக்காங்க. எக் பி ட்ராமா, இது எல்லாமே ட்ராமாவில் இருக்கு. பாத்மே நிவர்த்தி மார்க் ஜிஸ்கோ சந்நியாஸ் தரம் கருதி, பின்னாடி தான் துறவர மார்க்கம் வருது, அதுதான் சந்நியாச மார்க்கம்னு சொல்கிறோம். ஜங்கல் மே ஜாக்கர், காட்டில் போய் வசிக்கிறாங்க. வகை அதுக்கா சந்நியாஸ், அவங்க செய்யறதெல்லாம் எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசம். ரக்தே து இஸ் புராணி துனியாமே, இந்த பழைய உலகத்தில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அபி தும் ஜான்தே ஹோ நெய் துனியாமே, நாம இப்போ புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். तुम्हें तो बाप से ज्ञान का तीसरा नेत्र मिलता है. உங்களுக்கு பாபா மூலமாக ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கின்றது. तुम कितना knowledgeful बनते हो, நீங்க எவ்வளோ ஞானம் நிறைந்தவர்களாக ஆகின்றீர்கள். इससे जास्ती knowledge होती नहीं, இதைவிட அதிகமான ஒரு உயர்ந்த கல்வி வேற எதுவுமே கிடையாது. वक्त माया का knowledge, உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானம் எல்லாம் மாயாவை பற்றிய ஞானம். ஜிஸ்ஸே வினாஷ் ஹோத்தா ஹே, அதன் மூலம் அழிவுகள் ஏற்படுகின்றன. ஓலோ மூன் பர் ஜாக்கர் கோச் கர்த்தி, அவங்க சந்திர மண்டலத்துக்கெல்லாம் போய் நிறைய ஆராய்ச்சிகள் செய்கிறாங்க. துமாரிலே கொய் நெய் பாத், நமக்கு இது எதுவுமே புதுசு அல்ல. ஏன்னா நமக்கு நல்லா அழகாக தெரியும் எப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் இன்வென்ஷன் ஆச்சு. ஏக் சபி மாயா கா பாம் ஹே, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறது எல்லாமே மாயினுடைய ஒரு பொழிவுன்னு சொல்கிறார். பௌத் ஷோ கர்த்தே ஹே, நிறைய ஆடம்பரம் செய்கிறாங்க. அதி டீப்னஸ் மே ஜாத்தா ஹே, எது போனாலும் அதில் டெப்த்தில் போய் அதை பற்றி யோசிக்கிறான். குச் கமால் கர்க்கே திக்காயே, ஏதாவது ஒண்டர்ஸ் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறாங்க. பௌத் கமால் கர்னேக்கு
करने से फिर नुकसान हो जा. ரொம்ப அதிசயங்களை பண்ணணும்னு நினைச்சு என்ன பண்றாங்க, நஷ்டத்துல அழிவுல தான் போயிட்டு இருக்காங்க. उन्हों की ब्रेन में विनाश का ख्यालत आता है. பாபா சொல்றாரு, அவர்களுடைய மூளையில விநாசத்தை பற்றி தான் டச்சிங்ஸ் வருது. क्या क्या बनाते, அதனால என்னென்னலாம் தயாரிக்கிறான். கஹானினா छोटी है परंतु खेल कितना बड़ा है. ஒரு சின்ன பெண் குழந்தை, ஆனால் எவ்வளவு பெரிய விளையாட்டு விளையாடிதுன்னு ஒரு கதை. நாம் इन्हों का भला है इनकी द्वारा ही विनाश की नूंद. நான் பாபா சொல்றாரு, இவர்களின் மூலமாகத்தான், யாரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, இந்த அணு ஆயுதங்கள் மூலமாகத்தான் உலக விநாசம் ஏற்படும். கொய்தோ நிமித் பந்தா ஹைனா, யாராவது ஒருத்தர் விநாசத்துக்கு நிமித்த ஆகணும் இல்லையா. क्रिश्चियन लोग समझते पैराडाइज था फिर हम नहीं थे. கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிறாங்க நம்ம தான் பேரடைஸ்ல இருந்தோம், ஒரு வாரமா அங்கே இல்லை. इस्लाम बौद्ध में नहीं थे फिर क्रिश्चियन लोग को समझ अच्छी है. பாபா சொல்றாரு, இஸ்லாமியர் பௌத்தியர்கள் யாருமே கிடையாது, கிறிஸ்தவர்கள் இருந்த காலம் கூட கொஞ்சம் எல்லாரும் நல்லா இருந்தான். भारतवासी कहते देव देवता धर्म वाले लाखों पहले था तो वृद्धि उप ठहरेना वृद्धि आय. பாபா புரிய வைக்கின்றார், இஸ்லாமியர்கள் புத்தர்கள் எல்லாமே யாருமே கிடையாது, கிறிஸ்துவர்கள் கொஞ்சம் புத்திசாலியா இருக்காங்க. பாரதவாசிகள் எப்போ தேவி தேவதா தர்மம் இருந்ததோ அதுக்கப்புறம் மனிதர்கள் வர ஆரம்பிக்கின்றார்களோ அப்போ எல்லா மதங்களும் அழிஞ்சிடுறது. பாப் பாரத் மீஹி ஆத்தா, பாபா பாரத தேசத்தில் தான் வருகிறார். ஜோ மகான் பே சமஜ்கே, அவங்கெல்லாம் யாரு, மகான் முட்டாள்கள் போல் ஆயிட்டாங்க. உன்கி மகான் தோ மகான் சமஜ்தார் பன, அவர்களைத்தான் மிக மிக மகான்களை விட மகானான புத்திசாலியாக ஆக்குகின்றேன். परंतु फिर भी याद रहे बाबा तुम बच्चों को कितना सहज कर समझा. ஆனாலும் பாபா எவ்வளோ எளிமையாக ஆக்கி குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எதற்காக, இதெல்லாம் நம்ம மனசுல பதிய வைக்கணும். मुझे याद करो तुम्हारा सोने की बर्तन बन जाएंगे धारणा भी अच्छी होगा. பாபா சொல்ற, நீங்க என்ன பண்ணும், நல்ல விதமாக இதெல்லாமே தாரணை பண்ணும். பாபாவை நினைவு செய்யக்கூடிய உங்களுடைய புத்தி என்ற பாத்திரம்தான் தங்கம் போல மாறிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க நினைவு யாத்திரையை செய்ய முடியும், பாவங்கள் கட்டா. முரளி நகி சந்தோ ஜான் கா ரஃப் சக்கர் ஹோ ஜாத்தா. முரளி நம்ம கேட்கவே இல்லைன்னா அந்த உள்ளுக்குள்ள ஞானம் கேட்டது பழசெல்லாம் இருக்குமா, கேட்டதெல்லாம் போயிடுது. பாப்தோ ரஹம்தில் ஹோனே காரன் உட்டானே கி யுக்தி பர். பாபா கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கக்கூடிய காரணத்தினால குழந்தைகளை முன்னேற்றத்தில் கொண்டு போகணும் யுக்திகள் சொல்லித்தரார். அந்த தக் சிக்கலாத்தே ஹி ரஹேங்கே. பாபா கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு கற்பித்து கொண்டே இருப்பார். பாப் இஸ் துவாரா कहते हैं मुझे याद करो. பாபா இவர் மூலமாக கூறுகின்றார், என்னை நினைவு செய்ய. बाकी वही में जाकर देवी देवता आदि की साक्षात्कार करना ये सब फालतू. சூக்ஷம வத்தனத்தில் போய் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்கறது, இது எல்லாமே சாட்சாத்காரம் காட்டுறது, இதெல்லாம் வேஸ்ட்டு. இனிமே பௌத் மெஹீன் புத்தி செய், இதில் ரொம்ப சூக்ஷமமான புத்தி வேணும். பாப் ரத் துவாரா கைத்தே முஜே யாத் கரோ. பாபா இந்த ரதத்தின் மூலமாக வந்து சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள். மைஹூ பதீத் பாவன் துமரா பாப். நான் தான் பதீத பாவன், நான் உங்களுடைய தந்தையாக இருக்கின்றேன். துமி சே காவும் துமி சே பேட்டும் யஹாं के लिए. உன் உடனே நான் உண்ணுவேன், உன் கூடவே நான் அமருவேன் என்றெல்லாம் இந்த சங்கமிக நேரத்தின் பாடல்.
ऊपर में कैसे होगा? பரந்தாமத்தில் பாபா நான் உங்களுடையவே சாப்பிடுவேன், உங்களுடையே தூங்குவேன் நம்ம சொல்ல முடியுமா? அங்கே அவரும் புள்ளி, நாமளும் புள்ளி. ஆக உன் கூடவே சாப்பிடுவேன், உன் கூடவே தூங்குவேன், உன் கூடவே பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சங்கமிகத்தின் நினைவு. அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலத்தை பச்சோம் பிரதி मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நன்றி கூறுகின்றார். ஸோ ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडान मुख्य सारम. बाबा इस दादा में प्रवेश को हमें मनुष्य देवतार्था विकारी से निर्विकारी बनाने के लिए गीता का ज्ञान सुना रहा है. बाप दादाக்குள்ள பிரவேசமாகிட்டு மனிதர்களை தேவதையாக, விகாரிகளை நிர்விகாரிகளாக மாற்றுவதற்குண்டான கீதா ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இசை நிக்ஷமே ரமன் கர்ணா. இதை நாம் நம்பிக்கை வைத்து இதையே நம்ம சிந்தனையில் ஓடவிடும். ஸ்ரீமத் பர் சல்கர் சிரேஷ்ட குணவான் பண்ண. ஸ்ரீமத் படி நடந்து சிரேஷ்டமான குணங்கள் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். யார் கி யாத்ரா से बुद्धि का सोने के बर्तन बना. நினைவு என்ற யாத்திரையின் மூலமாக தங்க புத்தியாக ஆக்க வேண்டும். ज्ञान बुद्धि में सदा बना रहे उसके लिए मुरली जरूर पढ़नी तो सुनानी है. ஸோ முரளியில் புத்தியில் ஞான முரளியில் ஞானங்கிறதா முரளி, முரளி தான் ஞானம். இது எப்பவுமே நம்முடைய புத்தியில் இருக்கணுங்கிறார். அப்போ நாம் எல்லாருக்கும் முரளியை நாம் படிக்கணும், மற்றவங்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். वरदानम. अपनी पोजीशन की स्मृति द्वारा माया पर विजय प्राप्त करने वाला निरंतर योगी भव. தன்னுடைய பொசிஷனுடைய நினைவின் மூலமாக மாயின் மீது முழுமையான வெற்றி பெறக்கூடிய நிரந்தரமான பொசிஷன்ல இருங்கள். जैसे स्थूल पोजीशन वाले अपने पोजीशन को कभी भूलते नहीं. எப்படி ஸ்தூலத்தில் ஒருத்தருக்கு ஒரு வேலை பொசிஷன் இருக்குன்னா அந்த ஒரு பொசிஷனை அவன் ஒரு பொழுதும் மறக்கவே மாட்டான். மாஸ்டர் सर्वशक्तिवान इसी से सदा स्मृति में रखो और रोज अमृत वेला इसी स्मृति को इमर्ज करो. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். நாம் இந்த நினைவு என்ன பண்ணோம்? தினமும் நினைக்கணும். அதுலேயும் முக்கியமாக அதிகாலையில் அமிர்த வேலையில் பாபாகிட்ட இந்த மாதிரி நினைவு செய்து சக்திகள் அடையணும். அமிர்த வேலை ஸ்மிருதிக்கு இமர்ஜ் கருத்தோ நிரந்தர யோகி பன் जाएंगे. அமிர்த வேலையில் இந்த நினைவுகள் நம்ம செய்யும்போது அப்புறம் நிரந்தர யோகியாக ஆயிடும். जैसे स्थूल पोजीशन वाला अपने पोजीशन को कभी भूलता नहीं, आपका पोजीशन मास्टर सर्वशक्तिवान सदा स्मृति रहो. रोज अमृत वाले स्मृति को इमर्ज करो तो निरंतर योगी बन जाएंगे और सारा दिन उसको सहयोग मिलता रहेंगे. ஆக நாம் இந்த பொசிஷனில் இருக்கும்போது முழு நாளும் நமக்கு பிறருடைய உதவி கிடைச்சிட்டே இருக்கும். फिर मास्टर सर्वशक्तिवान के आगे माया भी नहीं. யார் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற இந்த பொசிஷனில் இந்த நினைவில் இருக்காங்களோ அவங்ககிட்ட மாயை என்பதே வராது. जब आप अपनी स्मृति को ऊंची स्टेज पर रखेंगे माया चोटी को जीतना सर. எப்போ நீங்கள் இந்த உயர்ந்த எண்ணங்களை உங்கள் சிகரத்தின் மேலே வச்சிங்கன்னா அப்போ என்ன பண்ணிடும்? சர்வசக்திவான் பாபா இருக்கும்போது மாயை என்ற எறும்பு அங்கு வரவே வராது. அப்போ அந்த மாயை என்ற எறும்பை வெற்றி அடைவது ரொம்ப ஈஸி. ஸ்லோகன் ஆத்மரூபி புருஷ் கோ ஸ்ரேஷ்ட பனானே வாலா சச்சா. ஆத்மா என்ற
அந்த சைத்தன்யமான உணர்வுள்ள சக்தி ஆற்றலை சிரேஷ்டமான ஆத்மாவாக ஆக்கணும். அதுதான் உண்மையான முயற்சி. இன்னைக்கு கலியுக முயற்சி எல்லாம் ஸ்தூலத்தில் தான். ஆத்மாவை உயர்ந்த நிலை கொண்டு போகணும்னு யாருமே முயற்சி பண்றது இல்லை. பாபா தான் நமக்கு உண்டான வழி சொல்லி தர்றாரு. अच्छा अव्यक्त इशारा, श्रेष्ठ कर्म की निशानी स्वयं संतुष्ट और दूसरों को भी संतुष्ट. நான் செய்யக்கூடிய செயல் சிரேஷ்டமானதானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த சிரேஷ்ட செயல் செய்யும் போதே உங்களுக்குள்ள ஒரு திருப்தி, நிறைவு ஏற்படும். பா, நான் ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்கேன்ப்பா அப்படி தனக்குள்ள திருப்தி கொடுக்கும். மற்றவர்களுக்கும் அது திருப்தியை கொடுக்கும். ஐசா நஹி மை தோ சந்துஷ்ட் தூசரே ஹோ யா நஹி, இப்படி ஒரு பொழுது இருக்கக்கூடாது. பாபா திருப்தியாக இருக்க சொல்கிறாருன்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பாபா திருப்தியாக இருக்க சொல்லியிருக்காருன்னு ஒரு சிலர், நான் திருப்தியாக இருக்கேன்ப்பா, யார் எப்படியோ போனால் என்ன. அவங்க பேச்சு நடத்தையின் மூலமாக மற்றவர்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. நான் திருப்தியாக இருக்கேன், மற்றவங்க எப்படி இருந்தா என்ன. யோகி ஜீவன் வாலே பிரபாஸ்வதி தூசரன் கே ஊப்பர் படேங்கி. யோகி வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் நாம நம்முடைய பிரபாவம் மற்றவங்க மேலே ஈஸியாக ஏற்படும். हर कोई स्वयं से असंतुष्ट है और उसमें असंतुष्ट रहेंगे तो समझना चाहिए योग युक्त बनने में कोई कमी है. யாராவது தனக்குத்தானே அதிருப்தியாக இருக்கின்றார்கள் என்றால் அந்த அதிருப்தியான தன்மை வருகின்றது என்றாலே என்ன அர்த்தம், யோக யுக்தாக இல்லை, யோகா குறைவார். அந்த யோகத்தின் குறைபாடு தான் அவங்களுக்குள்ள ஒரு நிறைவான அனுபவம், நிறைவான தன்மையினுடைய ஸ்திதி இருப்பதில்லை. ஆனால் இப்போ பாபா நமக்கு என்ன சொல்றாரு, நாமளும் திருப்தியாக இருந்து மற்றவர்களுக்கும் திருப்தி கொடுக்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா எனக்கு வரம் தருவாயே.
நேர்மறையான பார்வை உள்ளவங்க இந்த உலகத்தை நேசிப்பாங்க. நேர்மறையான வார்த்தை உள்ளவங்களை இந்த உலகமே நேசிக்கும். Positive eyes love the world. Positive tongue is loved by the world.